ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இப்போ எங்கே கிளம்பிட்டு தானே பார்க்குறீங்க? எஸ், இன்னைக்கு வந்து நம்ம ஷாப்பிங் போகிறோம். வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஷாப்பிங் வந்த இடம் பேர் தாங்க கடலூர் சுமங்கலி சில்க்ஸ். நானும் எங்கள் அம்மாவும் வந்துட்டு வண்டியை வந்து பார்க்கிங்கில் போட்டு உள்ளே போயிட்டோம். நேராக போகிற வழியில் பார்த்தீங்களா காந்தி தாத்தா கோல்டன் கலர் நின்றுட்டு இருந்தாப்புல. நாங்களும் அப்புறம் பொறுமையாக உள்ளே போனோம். கூட்டம் இல்லைங்க அந்த அளவுக்கு. வீக்கெண்ட்ஸில் கூட்டம் இருக்குன்னு சொல்லுவாங்க, கூட்டம் இல்லை அந்த அளவுக்கு. இப்போ நாங்கள் எதுக்கு சுமங்கலி சில்க்ஸ் வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஃபேன் ஷர்ட்ஸ் எடுக்கிறதுக்கு தான். நானும் எங்கள் அம்மா எலிவேட்டரில் ஏறிட்டோம். பேசிக்காகவே எங்கள் அம்மாவுக்கு இந்த எலிவேட்டரில் ஏறுறதுனா கொஞ்சம் பயங்க. இப்போ கொஞ்சம் பழகிட்டாங்க. ஸோ நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் வந்து மென்ஸுக்கு. ஸோ அதனால் இங்கே வந்துட்டோம். வந்து நேராக ஷர்ட்டு கேட்டோங்க. ஃபார்மல் ஷர்ட்டு கேட்டால் இவங்க எடுத்துகிட்டு போயிட்டு கேஷுவலில் விட்டாங்க. நான் எடுத்து அப்புறம் வந்து ஃபார்மலில் ஒரு 3 ஷர்ட் எடுத்துக்கிட்டோம். எனக்கு நல்லாவே அமைஞ்சிருச்சு. அப்புறம் பேண்ட் எடுக்கிறதுக்கோசரம் போயிருந்தேன். ஓகே, அவ்வளோதான், பேண்ட் வாங்க போகிறோம் அடுத்து நெக்ஸ்ட்டுன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி பேண்ட் செக்ஷனுக்கு போனால் அங்கே ஃபார்மல் பேண்ட்டு தாங்க கேட்டேன். அவங்க என்னென்னமோ எடுத்து போடுறாங்க. இது ஃபார்மல் இல்லை ஐயா, என்னை காலேஜ் விட்டு வெளில துரத்திடுவாங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வந்து ஒரு ஃபார்மல் பேண்ட் எடுத்து கொடுத்தாங்க. அப்புறம் அங்கேயும் அதையும் வாங்கிட்டு எங்கள் அம்மா வேறு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. லேடிஸ் செக்ஷன் கூப்பிட்டு போயிட்டாங்க. பார்த்தீங்களா, அங்கே கூப்பிட்டு போயிட்டு என்னை தனியாக நிற்க விட்டு அவங்க போய் ட்ரெஸ் எடுக்க போயிட்டாங்க. நான் யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரியாமல் பக்கத்தில் ஒரு அக்கா நின்றுட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட பேசினேன். யாருன்னு பாருங்களேன். நானும் ஹாய்க்கா, எந்த ஊர் அப்படின்னா அக்கா பொசுக்குன்னு கோவப்பட்டாங்க. சரி கோவப்படாதீங்கக்கா, நான் கிளம்புறேன்ட்டு அங்கேருந்து அப்புறம் கிளம்பிட்டேங்க. பில்லு போடலான்னு சொல்லி பில் கவுண்டர் போனால் கூட்டமாக இருக்குது. ஸோ நாங்கள் கீழே இருக்க பில் கவுண்டருக்கு வந்து பில்லை போட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து கீழே இறங்கி வந்து திடீர்னு சரியான கூட்டமாக இருக்குதுங்க. எங்கே இருக்கிற வந்தீங்க இவ்வளோ பேர்? நான் போகிறப்ப இவ்வளோ பேர் இல்லையடா, வித்தின் ½ hour இவ்வளோ பேர் வந்துட்டீங்களான்னு எனக்கு ஷாக்கு. கீழ் ஃப்ளோரில் கூட்டமாகவே இருந்துச்சு. சரி, நான் அப்புறம் அங்கேருந்து கிளம்பி வெளியே போனோம். சரி ஓகே, ட்ரெஸ்ஸு வாங்கிச்சு கிளம்பியாச்சுன்னு பார்த்தா எங்கள் அம்மா அங்கேருந்து நேராக வண்டிக்கு போகாமல் ரைட் சைடில் போகிறாங்க. எங்கே வண்டி தனியாக போகுதுன்னு பார்த்தா இந்தாடா போய் 2 சாண்ட்விச் வாங்கடான்ட்டாங்க எங்கள் அம்மா. சரி, நானும் சந்தோஷமாக 2 சாண்ட்விச் வாங்கி சரி இன்னைக்கு சாண்ட்விச் எப்படி இருக்குது சாப்பிட்டு பார்த்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி வாங்கினேங்க. வாங்கிட்டு வந்து திரும்ப அந்த வெயிட் பண்ணுற இடத்துல வந்து உக்காந்துட்டோம் நானும் எங்கள் அம்மா. சரி, அவுட்லுக்லாம் நல்லா தான் இருக்குது, எப்படின்னு சாப்பிட்டு பார்ப்போமே வாயில் எடுத்து ஒரு பைட்டு வச்சேன். என்னமோ மைனோஸ் மாதிரி வெள்ளை கலரில் தடவி வச்சுருக்காங்க. அந்தளவு டேஸ்ட்டாக இல்லை. ஓகே அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனால் ஒர்த்து இல்லை 25 ரூபாய்க்கு. ஓகே தான் அப்படின்னு சொல்லி நானும் எங்கள் அம்மாவும் சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு பார்த்தா எங்கள் அம்மா திரும்ப பாதாம் பால் வாங்கிட்டு வரேன்னு போயிட்டாங்க. எங்கள் அம்மா அந்த பாதாம் பால் குடிச்சிட்டு சூப்பராக இருக்குன்னாங்க. ஆனால் எனக்கு தான் தெரியும் அது வாயிலே வைக்க முடியலன்ட்டு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நானும் அட்ஜஸ்ட் பண்ணி குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு பார்த்தா 2 குட்டீஸ் ட்வின்ஸுங்க அழகாக டான்ஸ் ஆடிச்சு. நீங்களே பாருங்களேன், க்யூட்டாக அதுங்க வந்து டான்ஸ் மட்டும் தான் ஆடுங்க. பார்த்தா கட்டி பிடிச்சிருக்குங்க, மொத்தம் கொடுத்துருக்குதுங்க. இப்போ பாப்பா குட்டீஸும் பாருங்க மொத்தம் கொடுத்துக்குறாங்க. க்யூட் இல்லை? சரி, நானும் எங்கள் அம்மா வேடிக்கை பார்த்துட்டு அங்கேருந்து அவ்வளோதான் கைஸ். இன்னைக்கான vlog ஓவர். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம் கைஸ். பாய்.